பின்னாடி எல்லாரும் போயிடு, முன்னாடி இருக்கிறவங்க மறைக்குது. கொடியில இருக்கு போகுது, பின்னாடி மகத்தில் கொடியில இருக்கு, கொடியில இருக்கு சொல்லலாம், கொடியில இருக்கு. அவர்கள் அந்த தலைவர்களுக்கு வெற்றிகள் வீரர்கள் பரிசாக அளிக்கப்படுகிறது. வெற்றிகள் 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 தல தல பொன்னம்பதிலே நமது அன்பு தலைவர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைவர் அவர்களை வரவேற்கிறார்கள். நமது உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் நமது தலைவர்களை காத்தெடுப்பதற்காகவும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுக்க ஒரு நாள் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். அதில் ஒரு பகுதியாக இதோ பொன்னம் பகுதியிலே நடைபயண பொதுக்கூட்டம் இன்று தொடங்குகிறது. மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய செந்தில் அவர்கள் வரவேற்று பேசுவார்கள். உரிமைகளை மீட்க தாமரை காக்க பெரம்பலூர் மாவட்டத்தில் வரவேற்றிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் 2016 அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அனைவரையும் வருக என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட வருக என்று வரவேற்கிறது. நன்றி வணக்கம். மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய சாமிமலை அவர்கள் மக்களுடைய பாதுகாவலர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியிலே ஒரு சின்ன கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். நம்மளுடைய பகுதியிலே முத்துசூலம் பல லட்சம் ஏக்கர் விளைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு விற்பனை கூடம் இந்த பகுதிக்கு வாங்கி கொடுத்து அதை அரசாங்கமே விலையை நிர்ணயித்து அதை மக்களுக்கு சிறப்பாக விலையேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வைத்திய அவர்கள். நம்மை எல்லாம் இமைப்பொழுதும் நீங்காமல் இயக்கிக் கொண்டிருக்கின்ற தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களையும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நாளைய தமிழகம் நம்முடைய இளவரசர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அண்ணன் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களையும் வணங்கி இந்த தமிழக உரிமை மீட்பு நடைபயணம் 100 நாள் நடைபயணம் என்பது தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும், ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக இந்த நடைபயணத்தை நம்முடைய மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சி மாற்றம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவது மட்டுமல்ல, அரசியல் மாற்றம் வர வேண்டும். அரசியல் மாற்றம் என்பது மது இல்லா தமிழகம், புகையில்லா தமிழகம், ஒரு மக்களுக்கான அரசாங்கம், மக்களுக்கான
அடிப்படை தேவைகளை செய்கின்ற அரசாங்கம் அமைய வேண்டும் என்பதற்காக இந்த 100 நாள் நடைபயணத்தை நம்முடைய சின்னையா அவர்கள் இங்கே துவங்கி இருக்கின்றார்கள். இந்த நடைபயணத்தின் தொடர்ச்சியாக இன்று ஜெயங்கொண்டத்தில் மாபெரும் கூட்டத்தில் பேசிவிட்டு அதை மிஞ்சுகின்ற வகையிலே குன்னத்திலும் ஒரு மாபெரும் மக்கள் வெள்ளத்திலே நம்முடைய சின்னையா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த நம்முடைய குன்னம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி சொந்தங்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஆட்சி மாற்றம் விரைவில் நடக்கும் என்பதை கூறி வாய்ப்புக்கு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்கள். இந்திய அரசின் மேலாள் நலவியல் துறை அமைச்சர் நம்முடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்கள் ஒரு நெடும்பயணத்தை 100 நாள் நெடும்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழக மக்கள் இன்று ஒரு கொடிய காட்டாட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்டாட்சியை, கொடியவர்கள் ஆட்சியை நீக்கி ஒரு நல்லாட்சி ஏற்படுத்துவதற்காக, நாட்டு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் 100 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டு இன்று குன்னம் வாழ் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, நீங்கள் அனைவரும் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய தலைவர் அவர்களின் பின்னாலே அணிவகுத்து நின்று தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கு நீங்கள் எல்லாம் முன்வர வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிறந்த தலைவருக்கு என்னென்ன குணநலங்கள் வேணுமோ, என்னென்ன ஆற்றல்கள் வேணுமோ, அத்தனை குணநலங்களையும் அத்தனை ஆற்றலையும் ஒருங்கே பெற்ற தலைவர், உலக அளவில் நோபல் பரிசுக்கிணையா 3 விருதுகளை பெற்ற தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுச்சி உரையாற்றுகிறார். நான் எப்பொழுதும் இந்த மண்ணுக்கு வந்தவுடன் என்னை பாசத்தோடு வரவேற்பார் காடுவெட்டியார் அவர்கள். என்னை அன்போடு வரவேற்று எனக்கு தைரியம் சொல்லி எனக்கு பக்கபலமாக இருந்து நம் மக்களை திரட்டி சமூக நீதிக்கான உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராட்டங்கள் செய்து நம்மை ஒன்றுபடுத்திய என்னுடைய அன்பு அண்ணன் காடுவெட்டியார் அவர்கள், இன்று நம் இயக்கத்திலே இருக்கின்ற சிறு சிறு குழப்பங்கள் என்னுடைய அன்பு அண்ணன் காடுவெட்டியார் இருந்திருந்தால் இந்த குழப்பங்களுக்கு வழிவிட்டிருக்க மாட்டார். ஐயாவை சுற்றி தீய சக்திகள் மட்டுமல்ல, திமுகவின் கைகூலிகள் இப்பொழுது இருக்கின்றார்கள். காடுவெட்டியார் அவர்கள் இருந்திருந்தால் அவர்களை விரட்டி அடித்து ஐயாவிடம் தெளிவாக சொல்லி இந்த சூழலை தவிர்த்திருப்பார். அந்த வகையில் அண்ணன் காடுவெட்டியார் அவர்களை நான் மட்டுமல்ல, நீங்களும் மிகப்பெரிய வேதனைகள் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த வேதனையில் ஒரு செய்தி, நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து
ஒற்றுமையாக செயல்பட்டு நம்முடைய காடுவெட்டியாருடைய கனவு நாம் ஆள வேண்டும், இந்த மண்ணை நாம் ஆள வேண்டும் என்ற கனவை நினைவாக்குவோம். அதற்கு என் தம்பிகளும் என் தங்கைகளும் வாருங்கள், நாம் எல்லோரும் முன்னேற வேண்டும், நமக்கு முன்னேற்றம் வர வேண்டும். என் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் படிப்பு வேண்டும், வேலை வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய எண்ணம். அந்த எண்ணத்திற்காகத்தான் 100 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கு சென்று அனைத்து தரப்பு மக்களை சந்தித்து சென்னை பகுதி, வடக்கு கடைகோடு பகுதி கும்மிடிப்பூண்டிக்கு சென்றேன், திருவள்ளூர் மாவட்டத்திற்கு சென்றேன், தென்கோடு பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நான் சென்றேன், அங்கே மக்களை சந்தித்தேன். கிழக்கு பகுதி நாகை மாவட்டம், தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், மயிலை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், மேற்கு பகுதி கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்துக்கு நான் சென்றேன். இப்படி பல மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தில், குறிப்பாக இந்த கேடுகட்ட வன்னியர் விரோத, மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற உறுதியோடு நான் இங்கே வந்திருக்கின்றேன். அந்த உறுதியோடு நான் இங்கே இருக்கின்றேன். இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டும். தமிழக மக்களே, என் தம்பிகளே, என் தங்கைகளே, அரை மணி நேரத்திற்கு முன்பு ஜெயங்கொண்டத்திலே இதே போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் கூட்டம், அதில் பேசி சற்று தாமதமாக வந்திருக்கின்றேன். ஆனாலும் இவ்வளவு எழுச்சியோடு என் தம்பிகளும் என் தங்கைகளும் என்னை வரவேற்று, பாசத்தோடு வரவேற்று, இந்த பாசம், அன்பு, இன்னும் சொல்ல போனால் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வேற எந்த தலைவருக்கும் இது போன்ற தம்பிகளும் தங்கைகளும் கிடையாது. எனக்கு மட்டும்தான் அது இருக்கிறது. அந்த குடுப்பினை எனக்கு இருக்கிறது. அந்த வகையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இது போன்ற தம்பிகளும் தங்கைகளும் கிடைப்பதற்கு நான் கொடுத்து வச்சுவேன். அதே வேளையிலே இந்த 100 நாள் நடைபயணம் உங்களை போன்ற தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் படிப்பு வேண்டும், வேலை வேண்டும், சுயமரியாதை வேண்டும், வளர்ச்சி வேண்டும் என்ற நோக்கத்திலே உங்களை காப்பாற்ற வேண்டும், வருகின்ற தலைமுறைகளை வழிமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இங்கே நான் வந்த காரணம், இங்கே உங்களிடம் நான் ஓட்டு கேட்க வரவில்லை, நியாயம் கேட்க வருகின்றேன். என்ன நியாயம்? 4.5 ஆண்டு காலம் ஆண்ட திமுக மக்களுக்கு என்ன செய்தது, உங்களுக்கு என்ன செய்தது, பெண்களுக்கு என்ன செய்தது, விவசாயிகளுக்கு என்ன செய்தது, இளைஞர்களுக்கு என்ன செய்தது, அரசு ஊழியர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, மீனவர்களுக்கு, மாணவர்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. அப்படி செய்யாத திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. திமுக வீட்டுக்கு போற நேரம் வந்துடுச்சு. மணி அடிச்சிட்டாங்களா? அப்படி எழுச்சி மிக்க என்னுடைய 100 நாள் நடைபயணம் இது பொதுக்கூட்டம் கிடையாது, இது மாநாடுன்னு தான் சொல்லுவேன். நான் இவ்வளோ பெரிய மாநாடு கண்ணு கேட்காத தூரத்துல, எனக்கு கடைசியில எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ தூரத்துல இருக்கிறாங்க. எழுச்சி உள்ள என் சொந்தங்கள் இங்க இருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் செந்தில் அவர்கள், அவருக்கு துணையாக இருக்கின்ற கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் வைத்தி அவர்கள், சமூக நீதி பேரவையின் வழக்கறிஞர் பாலு அவர்கள்,
மாநில அமைப்பு செயலாளர் TMT திருமாவளவன் அவர்கள், செல்வராஜ் அவர்கள், சாமிதுரை அவர்கள், வழக்கறிஞர் தங்கதுரை அவர்கள், ராசேந்திரன் அவர்கள், அன்பு செல்வன் அவர்கள், சுப்பிரமணி அவர்கள், கண்ணபிரான் அவர்கள், வரதராஜ் அவர்கள், அலமேல் அவர்கள், அம்பிகா அவர்கள், சகுந்தலா தேவி அவர்கள், எனக்கு முன்பு பேசிய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் வழக்கறிஞர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள், ஜெயராமன் அவர்கள், தர்ம அவர்கள், ஆறுமுகம், ஆலயமணி அவர்கள், தட்சிணாமூர்த்தி, கார்த்திகேயன், வெங்கடராமன், கஸ்தூரி அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் செல்ல ரவி அவர்கள், திருமுருகன் அவர்கள், தனவேல், ராசா, பிரபு, சிவசூரியன், சுதாகர், கதிரேசன், ஜெயபிரகாசம், ஐயாசாமி, கரிகாலன், சீனிவாசன், சிவசங்கர், முத்துசாமி, ரமேஷ், ரஞ்சித்குமார், பிரசாந்த், இமயவர்மன், ராமசாமி, செல்வராஜ், ரஞ்சித்குமார், ராஜதுரை, சின்னதுரை, குன்னம், பிரபு, கார்த்திக், செல்வகுமார், குருமுருகன், வீரமுத்து, ரமேஷ், செல்வமணி, நிறைய பேர் இங்க மேடையில் இருக்கிறாங்க. பேர் விட்டு போனதுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. அது இல்லாமல் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு ஆட்சி மாற்றம் நிச்சயம் என்ற முழக்கத்தோடு என் அன்போடு வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், பெரியோர்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். இன்று காலையில் 2 இடத்துக்கு நான் சென்றேன். ஒன்று, இந்த மாவட்டத்தில் உள்ள சிமெண்ட் தொழிற்சாலைகள் அதிக அளவில் இருக்கிறது இந்த பகுதியில். அதில் இருக்கின்ற சுண்ணாம்பு சுரங்கத்தை நான் பார்வையிட்டேன். அந்த சுண்ணாம்பு சுரங்கத்தை பார்வையிட்டு அங்கே போய் பார்த்தவுடன் இவ்வளோ பாதிப்பு இந்த மாவட்டத்திற்கு இதனால் இருக்கிறது. ஒரு பக்கம் சுண்ணாம்பு சுரங்கம், லைம்ஸ்டோன் மைன்ஸ் குவாரி, மற்றொரு பக்கம் அதை வைத்து தொழில் செய்கின்ற சிமெண்ட் தொழிற்சாலைகளால் பாதிப்புகள். வெளியில் இருக்கிறவங்க நினைச்சுப்பாங்க அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் அவ்வளோ சிமெண்ட் தொழிற்சாலை இருக்கு, இது பெரிய வளர்ச்சி வந்துடும், அங்க இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்பாங்க, அங்க இருக்கின்ற பகுதியெல்லாம் வளர்ச்சி பெறுவாங்க, அந்த இவ்வளவு பெரிய சிமெண்ட் தொழிற்சாலை வச்சிருக்கிறாங்களே. 6 தொழிற்சாலைகள் நடக்குது. இந்த 6 தொழிற்சாலைகளும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பெறுகின்ற தொழிற்சாலைகள். இந்த தொழிற்சாலைகளால் அந்த மாவட்டமே வளர்ச்சி பெறும். எங்க பார்த்தாலும் ரோடு இருக்கும், எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுப்பாங்க, எங்க பார்த்தாலும் மருத்துவமனை, எங்க பார்த்தாலும் பள்ளிக்கூடம் கட்டி கொடுப்பா, எங்க பார்த்தாலும் டேங்க், தண்ணி குடிநீர் டேங்க் எல்லாம் போட்டு அவங்க எல்லாம் பண்ணுவான்னு சென்னையில் இருக்கவங்க நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இங்க வந்து பார்த்தா படுபாவிங்க 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 நல்லா இருப்பீங்களா நீங்களாம்? ஒரு ரோடு கிடையாது, ரோட்ல தாறு கிடையாது. அந்த தாறு இல்லா ரோட்ல லாரிங்க அந்த சுண்ணாம்புகள்ல ஏத்தி 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 வேகமா போய் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம தாய்மார்களையும் ஏத்தி அவங்க மேல ஏத்தி ஆக்சிடென்ட்ல எவ்வளவு பேர் செத்துட்டு இருக்கிறான். ரோடு இல்லாத லாரி போய் போய் ரோடு தேஞ்சு போச்சு. இந்த சுண்ணாம்பு சுரங்கத்தினால தண்ணி எல்லாம் உறிஞ்சி, உங்களுக்கு குடிக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சி அந்த வெளியேற்றிட்டு இருக்கிறான் அவன். இந்த சுண்ணாம்பு கல்லை எடுத்துக்கிட்டு சிமெண்ட் ஆலைகளை போய் அந்த சிமெண்ட் ஆலைகளை எரிச்சு எரிச்சு காற்று மாசு, மண்ணு மாசு, தண்ணி மாசு. மாசுனா கெட்டு போச்சு. இதத்தான் நீங்க சுவாசிச்சிருக்கிறீங்க. உள்ளூர் இளைஞர்களுக்கு கேட்டா வேலை இல்லை, ஆனா இந்திக்காரனுக்கு வேலை கொடுப்பா. இங்க உங்க மண்ணையும் சுரண்டி, உங்க தண்ணியும் நாசப்படுத்தி, உங்க காற்றையும் கெடுத்து அவன் கோடினா லட்சக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடி கிடையாது, லட்சக்கணக்கான கோடி ரூபாயை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சிமெண்ட் ஆலைகளை என்ன என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா அது ஒரே நாள்ல நான் மூடிடுவேன். ஒரே நாள்ல நான் மூடிடுவேன். இந்த மக்களுக்கு பயன்பெறாத ஆலைகள் எதுக்குயா? எதுக்குயா? நான் சொல்லுது சரிதானே?
ஒண்ணு இங்க இருக்கிற பிள்ளைங்க வேலை கொடு, ரெண்டு நீ நிலத்தடி நீரை நாசப்படுத்துற, அதற்கு நீ என்ன செஞ்சிருக்கணும்? நீ நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்து இலவசமா இந்த மக்களுக்கு நீ செஞ்சு கொடுக்கணும். இல்ல அதுக்கு இல்ல அங்கங்க நல்ல பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இந்த பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கணும். இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் நீ தண்ணி டேங்க் நீ கட்டி கொடுத்து அங்க நல்ல தண்ணியை கொடுத்து குடிக்கிறது குடிச்சிருக்கணும். ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும். காத்த சுத்தமா வச்சிருக்கணும். குடிக்கிற தண்ணியை சுத்தமா வச்சிருக்கணும். எல்லாத்தையும் கெடுத்துட்டு எல்லாத்தையும் சுரண்டி அதுக்கு பிறகு நம் மாவட்டத்தை நாசப்படுத்த படுபார்கள். ஆனா இதை சும்மா பார்த்துட்டு இருக்கிற இந்த திமுக போன்ற மோசமான கட்சி எங்க இருக்காது. ரெண்டாவது நான் இன்னொரு இடத்துக்கு போனேன். சித்தமல்லி என்ற ஒரு அணையை போய் பார்த்தேன். எதுக்கு நான் போய் பார்த்தேன்னா, அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் இந்த மண்ணை ஆண்டார்கள். யாரு? சோழர்கள். சோழர்கள் ஆண்ட மண்ணு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில மிகப்பெரிய ஏரியை கட்டினார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்கள் இந்த பகுதிக்கு சோழர் பாசன திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டம் என்னவென்றால், பக்கத்தில் ஓடுற கொள்ளிடம் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து இந்த மாவட்டம் முழுவதும் செழுமைப்படுத்தி பசுமைப்படுத்தி மிக செழுமையான மண்ணாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் அவர்கள் இந்த ஏரிகள் எல்லாம் தூர்ந்து வரத்துக்காவா இல்லாத சூழல் உருவாக்கி இன்னைக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. உங்களுக்கு தெரியும், 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணுக்கு நான் வரைய தந்தேன். எதற்கு? நான் 2 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். என்ன? அரியலூர் பெரம்பலூர் சோழர் பாசன திட்டத்தை அறிவியுங்கள். திட்டம் நிறைவேறினால் அந்த திட்டம் என்ன தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற கொள்ளிட ஆற்றில் இருக்கிற தண்ணி நீரேற்று மூலமாக இங்க அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளை நிரப்பணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண திட்டம். இந்த ஒரு திட்டம் நிறைவேறினா உங்க வீட்டுல கிணத்துல 30 அடி 40 அடியில தண்ணி இருக்கும். உங்க ஊர்ல போர்ல 100 அடி 120 அடியில போர் தண்ணி கிடைக்கும். நல்ல தண்ணி கிடைக்கும். இதுதான் வேணும். நான் முதலமைச்சரா இருந்தேன்னா இதைத்தான் நான் செய்வேன். பக்கத்துல போற தண்ணி இது. இங்க இருந்து என்ன ஒரு 20-30 கிலோமீட்டர் கொள்ளிட ஆறு. அங்க இருக்கிற தண்ணி இப்போ மேட்டூர் டேம்ல இந்த 4 மாசத்துல 7 முறை தண்ணீர் வந்து நிரம்பி இருக்கு. அந்த டேம் நிரம்பி இருக்கு. 7 முறை 4 மாசத்துல நிரம்பி அந்த தண்ணி எல்லாம் கடலுக்கு போயிருக்கு. 50 TMC தண்ணி கடலுக்கு போயிருக்கு. அதுல வெறும் 3 TMC தண்ணிய அதை எடுத்துட்டு வந்து இந்த அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் 800 ஏரிகளை நிரப்பினா எவ்வளவு பெரிய நன்மை, எவ்வளவு விவசாயம் செழிக்கும், குடிநீர் பிரச்சனை தீரும், வாழ்வாதாரம் பெருகும், விவசாயம் பெருகும். இந்த பிள்ளைங்களாம் 2 லட்சம் பிள்ளைங்க, என் தம்பிகளும் தங்கைகளும் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், வெளி மாவட்டத்துக்கு போய் வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஏன்? இங்க வேலை இல்ல, இங்க வாழ்வாதாரம் இல்ல, இங்க தண்ணி இல்ல. எல்லாமே நிலம் வச்சிருக்கிறவனுங்க. 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவங்க. நிலம் வச்சிருந்து தண்ணியில விவசாயம் பண்றதுக்கு. ஆனா தண்ணி இருக்கு. எங்க இருக்கு? பக்கத்துல போகுது. எங்க போகுது? கடலுக்கு போகுது. நாங்க கடல்ல வேணா தண்ணி திருப்பி விடுவோம். ஆனா அரியலூர் பெரம்பலூர் மக்களுக்கு நாங்க தண்ணியே கொடுக்க மாட்டோம்னு சொல்றது யாரு? இந்த பாவி திமுக காரன். நானும் எவ்வளவு போராட்டம் பண்ணி பார்த்துட்டேன். அரியலூர் பெரம்பலூர் சோழர் பாசன திட்டத்தை நிறைவேற்றுங்கடா. நடந்தும் பார்த்துட்டேன். கையெழுத்து இயக்கத்தை தொடங்கின, அழுத்தம் கொடுத்தேன். இதற்கு ஒரு 2500 கோடி செலவாகும். வெறும் அரசு பொறுத்த வரைக்கும் என்ன, அரசாங்கம் 4.5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போற அரசாங்கத்திற்கு ஒரு 2500 கோடி உங்களுக்காக ஒதுக்க முடியாதா? அங்க வீணா போற தண்ணியை உங்களுக்கு கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம். ஆனா மனசு இல்ல. மனசு இல்ல. தெரியல ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல. ஆனா அந்த பணத்தை
இங்கே முதலீடு செய்கின்ற பணத்தை 1000 ரூபாய், ஏமா 1000 ரூபாய் வந்துச்சும்மா இந்த மாசம், பெண்கள் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். யாருக்கியா வேணும் 1000 ரூபாய்? எதுக்குயா நீ பிச்சை போடுற? உங்களுக்கு அதுல நீ 15,000 கோடி 20,000 கோடி நீ செலவு பண்ற. 1000 ரூபாய் கொடுக்கிற பணத்துல அதுல ஒரு 2,500 கோடி அரியலூர் பரவல் மாவட்டத்துக்கு நீ செலவு பண்ண முடியாதா? 1000 ரூபாய் வேண்டாம், எனக்கு தண்ணி வேணும், குடிநீர் வேணும், என் கிணத்துல தண்ணி இருக்கணும், என் போர்ல தண்ணி இருக்கணும், கடல்ல போற தண்ணி இங்க கொண்டு வரணும். இதுதான் என் வளர்ச்சி, இதுதான் என் உண்மையான திட்டம். நான் முதலமைச்சரா இருந்தேன்னா யாருக்குமே 1000 ரூபாய் 500 ரூபாய் 2000 ரூபாய் காசு கொடுக்க மாட்டேன். அந்த பணத்தை இந்த திட்டத்துல நான் போடுவேன். அந்த பணத்தை உங்களுக்கு நான் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுப்பேன். அந்த பணத்தை உங்களுக்கு பள்ளிக்கூடம் நல்லா பண்ணுவேன். அந்த பணத்தை உங்களுக்கு நல்ல சாலைகள் போடுவேன். நீர் திட்டங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒரு நல்ல நிர்வாகி என்ன செய்யணும்னா, நாட்டுல எங்கெங்க தண்ணி கிடைக்குதோ அந்த தண்ணி இல்லாத இடத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸ்டாலினுக்கு இதெல்லாம் தெரியுமா? அதான் பிரச்சனை. தமிழ்நாட்டு பிரச்சனையே அதானே. தெரியாதவங்க தான் நீங்க முதலமைச்சர் ஆக்குவீங்க. தெரிஞ்சவங்க உங்க முன்னாடி கத்திட்டு இருக்கிறான். தொண்டை தண்ணி வத்தி ஊர் ஊரா போய் ஒரு மாற்றம் வாங்க, மாற்றம் கொண்டு வாங்க, மாற்றம் கொண்டு வாங்க கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சுமா. ஏன்னா நான் பேசுறது இங்க இருந்து பேசுறேன், ஆதங்கத்தோட கோவத்தோட பேசுறேன். ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா, அமைதியா இருங்கடா, பேசுறேன்டா. ஏய் 10.5 இல்லடா 15% பேசுறேன்டா. அது எப்படி வரணும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸ்டாலின் கொடுக்க மாட்டாப்ல. அது வரேன் சப்ஜெக்ட் வரேன் இரு. ஏன்னா இந்த மாவட்டத்துல இவ்வளோ நான் சொல்லிட்டு இருக்கேன், இவ்வளோ பிரச்சனை இருக்கு. மாவட்டத்தில் ஒரு அமைச்சரும் இருக்கிறார். அமைச்சர் பத்தி நான் ரொம்ப பேச போறது கிடையாது. ஏன்னா அவரை இப்போ நான் திமுக பத்தி ரொம்ப நான் பேசணும்னு வச்சுக்கீங்களேன், ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு, சிவசங்கர் வச்சுக்கிட்டு அறிக்கை விடுவார், MRK பன்னீர்செல்வம் வச்சுட்டு அறிக்கை விடுவார், பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வச்சு அறிக்கை விடுவார், துரைமுருகனை பத்தி ஏதோ பேச வைப்பார். அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் சாதாரண ஜாதி வெறி இல்லை, மோசமான ஜாதி வெறி. நான் திமுக பத்தி பேசி ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசினா நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு பதில் சொல்ல, நேரடியா பதில் சொல்ல உங்களுக்கு தைரியம் இல்லையா? அது எதுக்கு வன்னியர் அமைச்சர்களை வச்சு அறிக்கை விடுறீங்க? அவங்க பேர்ல எதுக்கு அறிக்கை விடுறீங்க? அப்ப உங்களுக்கு தைரியம் இல்லையா? உங்களுக்கு தைரியம் தான் நீங்க நான் பேசுறதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிங்க, இல்லன்னு சொல்லுங்க. அதுனா நான் பேசினா மட்டும் வன்னியர் அமைச்சரை வைக்கிறீங்க. இது கோழத்தனம், தைரியம் இல்லாதது. அதே போன்ற பட்டியலின சமுதாயத்தின் பிரச்சனை என்றால் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு அமைச்சரை வச்சு பதில் சொல்லுவாங்க. ஆனா கேட்டா ஜாதி இல்ல, கத்திரிக்காய் இல்ல, வெண்டைக்காய் இல்லன்னு சொல்லுவாங்க. ஜாதி இல்லாத சமுதாயத்தை நாங்க உருவாக்குவோம், சமநிலை சமுதாயம், இப்படி எல்லாம் வசனம் பேசியே ஏமாத்தின திமுக. இனி மக்கள் ஏமாறுறதா இல்ல, மக்களை ஏமாறுறதா இல்ல. வரண்டா கிட்னி திருட்டு, வரண்டா எல்லாம் தான் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கடா. அப்ப நான் பேசுறது என்னதான் இருக்குது? பேசுறாங்க இப்படி. இந்த சமுதாயத்திற்கு எதுவும் செய்ய மாட்டானுங்க. இந்த சமுதாயத்து ஓட்டு மட்டும்தான் வேணும். அதாவது உச்ச நீதிமன்றம் 1313 நாளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் என்றால் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இதுக்கு மேல எந்த நீதிமன்றம் கிடையாது, இதுக்கு மேல எந்த மேல்முறையீடும் கிடையாது. 1313 நாளுக்கு முன்பு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உச்ச நீதிமன்றம். அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள்
உள்ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் கிடையாது. தாராளமா வழங்குங்கள், தகவலை சேகரித்து நியாயப்படுத்தி வழங்குங்கள். அவ்வளவுதான் தீர்ப்பு. பாலு அவருக்கு தெரியும், A to Z தெரியும் அவருக்கு. ஏன்னா அதுலதான் முழுக்க இருந்தார். 1300 நாள் கழித்தும் இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க ஸ்டாலின் அவர்கள் மறுக்கிறார் என்றால் ஏதாவது ஒரு வன்னியர் திமுக ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போடுவீங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம் இந்த சமுதாயத்திற்கு. இது சாதாரண துரோகம் இல்லையா? சாதாரண துரோகம் கிடையாது. இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். துரோகத்தோட குற்றம். இட் இஸ் a crime. It is a crime committed by the DMK. உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு. நீ யாரியா? எதுக்கே கொடுக்கல? 1313 நாள் ஆட்சி கொடுத்து நாங்க எத்தனை முறை உன்னை கேட்டேன், எத்தனை முறை உன்னை சந்திச்சேன், எத்தனை முறை அழுத்தம் கொடுத்தோம், எத்தனை போராட்டம் நடத்தணும், எத்தனை அழுத்தம் கொடுத்தோம். ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்க மாட்டேன்? ஏன் இந்த சமுதாயம் உனக்கு பிடிக்கல? சமுதாயம் ஓட்டு மட்டும் வேணும், சமுதாயம் படிக்க கூடாதா? வேலைக்கு போக கூடாதா? மான மரியாதையோட வாழக்கூடாதா? அதே எண்ணம் தான் ஸ்டாலினுக்கு இருக்கு. இந்த சமுதாயம் நீங்க எல்லாம் படிச்சிட்டீங்கன்னா ஓட்டு போட மாட்டீங்க. ஆனா நான் ஏதாவது பேசுறேன்னா உடனே சிவசங்கர் ஒரு அறிக்கை, அவருக்கே தெரியாது, அவர் பேர்ல வரும், அவ்வளவு. அது என்னன்னு அவருக்கே தெரியாது. பேப்பர்ல பார்த்தா அவரும் தெரிஞ்சுப்பார். ஓஹோ, என் பேர்ல அறிக்கை வந்தது நான் கேட்பேன். எம்ஆர்கே அதே நிலையில் தான் இருக்கிறார். அப்படி நேரடியா எதிர்க்க தெரியாத துப்பில்லாத ஒரு அரசு சமுதாயம். ஆனா அதே நேரத்தில் நான் கேட்கிறேன், இந்த சமுதாயத்தில் 4 அமைச்சர்கள் இருக்கிறீங்கல்ல, சிவசங்கர் அவர்கள் இருக்கிறார், எம்ஆர்கே இருக்கிறார், துரைமுருகன் இருக்கிறார், பணமருத்துப்பட்டு ராஜேந்திரன் இருக்கிறார், 4 பேர் இருக்கீங்களே. ஏதாவது ஒரு நாள் ஆகுது, என்னைக்காவது ஒரு நாள் உங்க முதலமைச்சர்கிட்ட பார்த்து, ஐயா இந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் ஐயா, படிப்பு இல்லாம இருக்கிறாங்க ஐயா, வேலை இல்லாம இருக்காங்க ஐயா, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இவ்வளவு நாள் ஆயிடுச்சியா, எப்படியாவது ஒரு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு ஏதாவது கொஞ்சம் கொடுங்கய்யா கேட்டாங்களா? கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா இவங்களுக்குலாம்? தைரியம் இருக்குதா? கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சட்டசபையில நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினாங்கன்னா அதுக்கு இந்த அமைச்சர் மறுத்து பேசுறாரு. என்னன்னு, வன்னியர்கள் நிறைய படிச்சுட்டாங்களாம், நிறைய வேலைக்கு போயிட்டாங்களாம், அதனால அவங்களுக்கு இப்போ தனி ஒதுக்கீடு வேண்டான்னு இந்த அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாருன்னா, அப்படியாப்பா நிறைய படிச்சுங்களா பண்ணீங்களா? இவர் IAS, இது IPS, இது TNPSC சிவில் சர்வீஸ்ல சேர்ந்துட்டாரு. அவர் டெபுட்டி கலெக்டர், தாசில்தார், அவர் DSP, அவர் SP. அப்படியா? படுபாவீங்களா? மாடு மேய்ச்சிக்கிட்டு குடிசையில கூழை கடிச்சிட்டு கஞ்சா குடிச்சுக்கிட்டு ஏறு ஓட்டிட்டு இருக்கிறான், கோமனை கட்டிட்டு இருக்கிறான். இவங்கெல்லாம் படிச்சுட்டு நிறைய வேலைக்கு வந்துட்டாங்களா? அதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டானுங்களா? இது ஒரு பதில் சட்டமன்றத்தில் பேசுறாங்க. மானம் கட்டவனுங்களா? எதுக்கு ஆனுங்களா? எதுக்கு அவங்களுக்குலாம் ஆட்சி? அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனாலதான் நான் வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறேன். சிறை நிரப்பும் போராட்டம். வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு குறைந்தது இடஒதுக்கீடு வேண்டும். வேணுமா வேணாமா? வேண்டும். அதற்கு நாம எல்லாமே சிறைக்கு போவோம். போலாமா? தயாராயிட்டீங்களா? அவ்வளவுதான். எல்லாம் போய் சிறையை நிரப்பிடுறோம். வாங்க போவாது. 2ல் 1 பார்த்துடலாமா? நான் தயாரா இருக்கிறேன். என் தம்பிங்க படிக்கணும், என் தங்கைகள் படிக்கணும், வேலைக்கு போனா நான் ஜெயிலுக்கு போய் நான் தயாரா இருக்கிறேன். நான் எந்த தியாகம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். பாலு சொன்னாரு, ஜெயங்கடன் சொன்னாரு, நீங்க உள்ள போனா நான் பெயில் எடுப்பேன்னு சொன்னாரு. பெயில்லாம் வேணாம் எனக்கு, நாங்க உள்ள இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தோம். 2-1 பார்த்தோம். இதெல்லாம் நம்ம உரிமையா? இதெல்லாம் என் உரிமை, என் தம்பிகளுடைய உரிமை. படிக்கிறது வேலைக்கும் என் தம்பிகளுடைய உரிமை. ஆனா இவங்க கிட்ட கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சியா.
உண்மையிலே சொல்றேன், நான் அழுத்து போச்சு எனக்கு. ஒவ்வொரு முறையும் இவங்க கிட்ட கேட்டு, இவங்க நம்ம முதலாளி மாதிரி, நம்ம என்னமோ தொழிலாளி மாதிரி, ஐயா இந்த பிள்ளைங்க படிக்கணும் ஐயா, இந்த பிள்ளைங்க வேலைக்கு போனோம் ஐயா, எப்படியாவது கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுயா, உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க ஐயா, தீர்ப்பு வந்துடுச்சு ஐயா, சட்டம் இருக்குது ஐயா, எல்லாம் இருக்குது ஐயா, படிப்பு கொடுயானா. சரி பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், என்ன அகங்காரம் அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி சொல்லி சொல்லியே இப்போ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டார். அதெல்லாம் முடியாது, திட்டவட்டமா சொல்றாரு, முடியாது. இன்னும் எவ்வளவு காலமாயா என்ன கெஞ்ச வைப்பீங்க நீங்க? எவ்வளவு காலமா நம்ம கேட்கிற நிலையில இருப்போம்? இந்த நிலை மாறி நாம் கொடுக்கின்ற நிலைக்கு வரணுமா வேண்டாமா? வேண்டாமா? நிச்சயமா வேணும், நிச்சயமா வேணும். அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி, நம்ம கூட்டணியுடைய ஆட்சி, அடுத்த ஆட்சி உறுதியா நடக்கும், உறுதியா நடக்கும். அப்போ இவங்கிட்ட யாரும் கேட்க வேண்டாம், நம்ம கையெழுத்து போடுவையா, நம்ம கையெழுத்து போட்டு இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு, இடஒதுக்கீடு எல்லாம் நம்ம பண்ணுவோம். அதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும். நமக்குள்ள வேற்றுமையில் இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம், நானே கத்தி தொண்டை ஆயிடுச்சு. இப்படி நீங்கள் எல்லோரும் வாருங்கள், என் பின்னால் வாருங்கள். உங்களுக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், உங்களுக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் முன்னேற்றம் தான் என்னுடைய இலக்கு, என்னுடைய லட்சியம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து என் தம்பிகளும் தங்கைகளும் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், சுயமரியாதையோடு வாழணும். அப்பா அம்மா காப்பா, நல்ல வேலைக்கு போய் சுயமரியாதையோடு வாழணும், கௌரவத்தோட வாழணும், மான மரியாதையோட வாழணும். அதுதான் என்னுடைய நோக்கம், அதான் நோக்கம். உரிமை மீட்க, தலைமுறை காக்க. யார் தலைமுறை? நீங்க தான் தலைமுறை, வருகின்ற தலைமுறை நீங்க தான். ஆனா இந்த தலைமுறையை அழிச்சு ஒழிச்சு நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற திமுக அழிச்சிடுச்சு தலைமுறையை. ஸ்டாலின் அவங்க அப்பா 3 தலைமுறையை ஒழிச்சார். யார் அவங்க அப்பா? கலைஞர். 69 முதலமைச்சரா வந்தாரு. வந்தவுடன் முதல் வேலை என்ன தெரியுமா பண்ணாரு? சாராய கடையை திறந்தார். வந்தவுடனே முதல் வேலை ஸ்டாலின் அவர்கள் சாராய கடை திறந்தார். திறந்து 3 தலைமுறையை நாசப்படுது. உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க பிள்ளைங்க. ஸ்டாலின் வந்தாரு, அவர் ஒரு படி மேல போயிட்டு கஞ்சா, போதை பொருள், போதை மாத்திரை, போதை ஊசி, காக்கேன், ஹெராயின், மெத்தைலாம்ஃபெட்டமின், LSD, அமெரிக்காவில் என்னென்ன போதை மாத்திரை இருக்குதோ, போதை பொருள் இருக்கோ, அத்தனை பொருளும் தமிழ்நாட்டில் சாதாரணமா கிராமத்தில் கிடைக்குது. இதற்கு காரணம் யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், MK ஸ்டாலின் அவர்கள். நேரடி காரணம், நேரடி காரணம். இந்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற திமுகவை விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். இவர்கள் வேண்டாம். ஒரு தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்றார் என்றால் இவர்களுக்கு ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள், திறமையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள். இவங்களுக்கெல்லாம் ஆட்சினா என்னன்னு தெரியாது. கொள்ளடிக்கிறது மட்டும்தான் தெரியும், ஊழல் செய்யறது, விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்யறது தான் தெரியும், தவிர நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. தலைமுறையை படிக்க கொடுங்கயா, படிப்பு குடியா, வேலையை குடியா, குடிக்க தண்ணி குடியா, விவசாயிகளுக்கு தண்ணி குடியா, விவசாயிகளுக்கு மதிக்க தெரியும். காவிரி டெல்டாவில் பார்த்திருப்பீங்க, நீங்க எல்லாம் போட்டோ வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க, டிவியில பார்த்திருப்பீங்க. 4 லட்சம் மூட்டை நெல்லு முளைஞ்சி அழுகி போய் நாத்தம் அடிச்சிட்டு இருக்குது. 4 லட்சம் மூட்டை நெல்லு. நம்ம எல்லாம் சாப்பிட்றப்போ, சோறு சாப்பிட்றப்போ அந்த பாத்திரத்தை வந்து தட்டில் சோறு போட்டோம்னா 2-3 சோறு சிந்திருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் எடுத்து தட்டில் போட்டு தான் சாப்பிடுவோம். ஐயோ 2-3 சோறு சிந்திருச்சே, அதை நான் அப்படி செய்வேன் நான். ஆனா இங்க 4 லட்சம் மூட்டை நெல்லு அழுகி நாத்தடிச்சு முளைச்சு வீணா போயிருக்குதுன்னா இதெல்லாம் மன்னிக்கலாமா? இந்த குற்றத்துக்கு மன்னிக்கலாமா? இந்த குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாதுயா, குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாதுயா. எல்லாமே திமுக, திமுக, திமுக. ஆமா, கொட்டரை நீர்த்தேக்கம். இந்த கொட்டரை நீர்த்தேக்கம் இதற்கு வந்து நிலம் எடுத்து, அந்த காலத்தில் எவ்வளவு பேர் நிலத்தை கொடுத்தாங்க. நிலத்தை கொடுத்தவங்க
அவங்களுக்கு பெரம்பலூர் அங்க நகராட்சி பகுதியில இடம் கொடுத்தாங்க, பட்டா இடம் கொடுத்தாங்க. இது இப்ப கூட அந்த அறகுறையா தான் அந்த டேம் சரியான முறையில கட்டல. இன்னைக்கு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பெரம்பலூர் போன உடனே அங்க அது நகராட்சிக்குள்ள வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பட்டாவை ரத்து பண்ணிட்டாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம்! இங்க இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தி காலி பண்ணி அவங்களுக்கு ஒரு இடத்துல பட்டா கொடுக்கறாங்க. இப்போ அந்த பட்டாவை இவ்வளவு காலத்துக்கு பிறகு கேன்சல் ரத்து பண்றாங்கன்னா இது ஒரு ஆட்சியாயா? ஒரு ஆட்சியாயா? அதே போன்ற இந்த பகுதியில் அதிக அளவில் மக்காச்சோளம் இருக்கிறது. மானாவரி தான், வானம் பார்த்து தான் மானாவரி. இங்க அவ்வளவுதான் விளையும், வேற எதுவும் இல்லை. ஆனா அதுக்கு ஒரு ஆராய்ச்சி மையமோ ஒரு இங்க அந்த மதிப்பு கூட்டுறது, வேல்யூ அடிஷன் செஞ்சு அதற்கு ஒரு விலை இல்லை, நிர்ணயம் கிடையாது. இப்படி எல்லாம் இந்த பகுதியில் இருக்கு. இதெல்லாம் வளர்ச்சி வேண்டும், வேலை வேண்டும். இது இந்த நோக்கத்துக்காகத்தான் இங்க இது போன்ற இங்க எடுத்து வருகை தந்திருக்கின்ற. இப்போ கிட்னிக்கு வரலாமா? அதாவது சமீபத்தில் இந்த திருச்செங்கோடு, நாமக்கல், குமாரபாளையம் அந்த பகுதியில் உள்ள நெசவு தொழில் செய்கின்றவர்கள் எல்லாம் திடீர்னு பார்த்தா கிட்னியை திருடி, நான் கூட காமிப்பேன், இப்ப இல்ல அப்புறம் காமிக்கிறது, தனியா காமிப்பேன். இந்த கிட்னியை திருடி கோடிக்கணக்கான ரூபாய் இந்த கிட்னி திருடி மக்களை ஏமாத்தி இருக்கின்ற அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது நீங்க மண்ணை திருடினா திமுக காரன், ஆத்து மண்ணை திருடினா, கடல் மண்ணை திருடினா, மலையை திருடினா, பாறையை திருடினா, இப்போ கிட்னியை திருட ஆரம்பிச்சுட்டான். எல்லாத்தையும் திருடி இப்ப கிட்னி திருட ஆரம்பிச்சுட்டான். இந்த கிட்னி திருடன யாருன்னு பார்த்தா திமுக எம்எல்ஏ. இந்த மாவட்டத்தில் திமுக எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கிறார். அந்த மருத்துவக் கல்லூரி தான் கிட்னியை திருடிட்டு இருக்கிறான். சரி சரிடா. இதுல நான் பேசுறமா நீ பேசுறியாடா? வச்சியா? நான் சொல்றேன் இல்ல. இப்படி கிட்னி திருட்ட கண்டுபிடிச்ச உடனே தமிழ்நாட்டினுடைய சுகாதார அமைச்சர் பேட்டி கொடுக்கிறார். இது கிட்னி திருட்டு அல்ல, இது கிட்னி முறைகேடு. இது கிட்னி திருட்டு இல்லையா, இது கிட்னி முறைகேடா. பாவம் வரவங்கிட்ட புடிச்சு அவனை கிட்னி திருட்டி வச்சு அவனுக்கிட்ட ஏமாத்தி பண்றது கிட்னி திருட்டு இல்லையா. இப்படிதான் திமுக நல்ல வார்த்தைகளை பேசி பேசி பொய்ய சொல்லி உங்களை ஏமாத்தி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த கிட்னி திருட்ட விசாரணை பண்ணணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனோம். அங்க ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க, உடனே உயர்நிலை விசாரணை பண்ணணும்னு. இது என்னன்னா, அங்க நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிச்சி அவங்க கிட்ட 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து ஒரு கிட்னியை எடுத்துக்கிட்டு இந்த கிட்னி 40 லட்சம், 50 லட்சம் ரூபாய்க்கு வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு வித்துட்டு இருக்கிறான். இதுவும் செய்யறது யாருன்னா திமுக காரன். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஹைகோர்ட் சென்னையுடைய உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தணும்னு சொன்னத இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்கான். எதுக்கு போயிருக்கிறான்? கிட்னி திருட்டுக்கு விசாரணை செய்யக்கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் அது. உச்ச நீதிமன்றம் போனாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க, இல்ல இல்ல நீ விசாரணை பண்ணிதான் ஆகணும். அப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு போற திமுகவே அதே உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலான்னு தீர்ப்பு வழங்கி 1313 நாள் ஆயிருக்கிறது. ஏன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏன் நீ இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்தல? ஏன் செய்யல? எதுக்கு? என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. என்ன காரணத்தை நான் சொல்லுவேன்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நம்ம எவ்வளவு கேட்டுட்டு இருக்கிறோம், எவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். எதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு? தமிழ்நாட்டில் என்ன சாதி எந்த நிலையில் இருக்கிறது, அவங்களை எப்படி மேம்படுத்தலாம், எப்படி முன்னேற்றலாம் என்று கணக்கெடுப்பு நடத்தினால்தான் தெரியும். தெரிய போறது இல்ல. குத்துமதிப்பா ஏதோ நடந்துட்டு இருக்குது.
இப்ப கணக்கெடுப்பு வெள்ளக்காரன் 1931 எடுத்த கணக்கெடுப்பு வச்சுதான் இன்னைக்கு வேலை கொடுக்கறான், படிப்பு கொடுக்கறான். இப்ப புதுசா கணக்கெடுப்பு நடத்தினா அது துல்லியமா இருக்கும். மைக்ரோ லெவல் டேட்டா, சயின்டிபிக் டேட்டா கிடைக்கும். தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயத்திற்கும் கணக்கெடுப்பு நடத்தினா அதுல யாருக்கு இல்ல, யாருக்கு அதிகமா வாங்குறான், யாருக்கு சரியான முறையில கிடைக்கலன்னு கண்டுபிடிச்சா அதை நிமிர்த்தி செய்யலாம். இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி. இது வன்னியர் சமுதாயத்து மட்டுமில்ல, பட்டியலின சமுதாயத்திற்கும் அதிகமா பாதிப்பு யாருன்னா பட்டியலின சமுதாயத்திற்கும். கணக்கெடுப்பு நடத்தினா அதிகமா பயன்படுவது பட்டியலின சமுதாயம். ஆனா எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டான்னு கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே, ஒரு 4 மாசம் பொறுத்துங்க. நம்ம ஆட்சியில நிச்சயமா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், சமூக நீதி நிலைநாட்டப்படும். அனைத்து சமுதாயங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாயங்கள் முன்னேற்றுவதற்காக திட்டங்களை எங்களால் கொடுக்க முடியும். இதுதான் சமூக நீதி. ஆனால் சமூக நீதி மட்டும் மேடையிலே பேசுகின்ற திமுக மக்கள் நிச்சயமாக இதை மன்னிக்க மாட்டார். ஸ்டாலின் அவர்கள் பல துரோகங்கள் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார். பல துரோகங்கள். இந்த சாராய கடை திறந்தது மட்டும் இல்ல, இந்த கஞ்சா, இந்த போதைப் பொருட்கள் கொடுத்தது மட்டும் கிடையாது. வன்னியர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தோம், இடஒதுக்கீடு வழங்காது, அது மட்டும் கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு சாதாரண பஞ்சாயத்து தலைவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மறுக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் அடுத்தடுத்ததாக பல துரோகங்கள் தமிழக மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார். திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு சின்ன புதிய நீர் பாசன திட்டம் கூட அறிவிக்கல. ஒரு திட்டம் கூட அறிவிக்கல. கர்நாடகாவில் போன மாசம் ஒரே திட்டம், அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம், ஒரு திட்டத்திற்கு 70,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. 70,000 கோடி. இங்க இந்த சோழர் அரியலூர் பெரம்பலூர் பாசன திட்டம் 2,500 கோடி இருந்ததுன்னா இந்த என் தம்பிகளோ தங்கைகளோ இந்த பகுதியை விட்டு எங்கேயும் வெளியில போவே வேண்டாயா, இங்கேயே இருக்கலாம், இங்கேயே சந்தோஷமா மகிழ்ச்சியோட இருக்கலாம், எந்த கஷ்டமும் இருக்காது. இப்படி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மறுக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, எவ்வளவு பெரிய ஏரி வச்சு வெட்டியிருக்காங்க அந்த சோழர்கள் காலத்துல. செம்பியம்மா ஏரி, இந்த பகுதியிலே பெரிய ஏரி செம்பியம்மாதேவி ஏரி, 1530 ஏக்கர் ஏரி, எவ்வளவு பெரிய ஏரி அது. அடுத்து கரிவெட்டி ஏரி, அரியலூர் பக்கத்துல இருக்கு, 1200 ஏக்கர் பரப்பளவுள்ள. சுக்கிரன் ஏரி 1100 ஏக்கர். காலையில நான் போய் பார்த்தது சித்தமல்லி ஏரி 900 ஏக்கர். அதன் பிறகு சோழகங்கம் ஏரி, என்ன ஏரி, பொன்னேரி. அது ஒரு காலத்துல சோழர்கள் வெட்டின காலத்துல 27 கிலோமீட்டர், இந்த கடைசியில இந்த கடைசி 27 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அகலம், 27 கிலோமீட்டர் நீளம், 16 மைல் நீளம், 27 கிலோமீட்டர். இன்னைக்கு 5 கிலோமீட்டர் தான் மிச்சம் இருக்கு. இந்த ஏரியில அங்க கொள்ளிடத்துல பக்கத்துல போற தண்ணி ஒரு எல்லையில, தெற்கு எல்லையில கொள்ளிடம் போகுது, வடக்கு எல்லையில வெள்ளாறு போகுது. வெள்ளாறுல எப்பயாவது சீசன்ல தண்ணி வரும், கொள்ளிடத்திலயும் நிறைய தண்ணி போயிட்டு இருக்கு. இது 2 ஆத்துல இருக்க தண்ணியை எடுத்து இந்த ஏரியில் நிரப்புறதுக்கு உங்களுக்கு என்னையா பிரச்சனை? ஏயா செய்ய மாட்டீங்க? இது கூட உங்களுக்கு என்னையா திட்டம் இருக்குது? இதுக்கு ஏயா பணத்தை போட மாட்டீங்க? கோரிக்கை வச்சியும் இதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? சும்மா தினம் ஒரு விளம்பரம் படுத்திக்கிட்டு உங்களுடன் ஸ்டாலின், ஸ்டாலின் மகிழ்ச்சியா இருக்கிறாராம், நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா, என்னென்னமோ கன்றாவி திட்டங்கள்லாம் தினம் தினம் அறிவிச்சிட்டு இருக்காங்க. வேஸ்ட். அதெல்லாம் இன்னும் 4 மாசம் அவ்வளவுதான், பல்ல கடிச்சிட்டு இருங்க. 4 மாசம் தூக்கி போட்டு நம்ம ஆட்சி வரும். அவ்வளவு எல்லாம் இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றி உங்களெல்லாம் பிள்ளைகளை படிக்க வச்சு விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும். நிறைய புள்ள பிடிக்கிறவங்க இருக்கானுங்க, நிறைய மனித மிருகங்கள் இருக்கிறாங்க. மனித மிருகங்கள்லாம் யாரு? சாராயத்தை குடிச்சு கஞ்சா அடிச்சுக்கிட்டு போதைப் பொருட்கள் பயன்படுத்தி இந்த 4 வயசு குழந்தை, 8 வயசு 10 வயசு குழந்தைகள்லாம் கடத்திட்டு போய் என்னென்னமோ பண்ணிட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கிற மனித மிருகங்கள் இந்த திமுக ஆட்சியில் தான் அதிகமா இருக்கு. அதனால இதையெல்லாம்
நாம் அப்புறப்படுத்துவோம். இந்த கழிவுகள்லாம் அப்புறப்படுத்துவோம். என்ன கழிவு? திமுக என்ற கழிவுகள்லாம் அப்புறப்படுத்துவோம். ஆழத்தகுதி இல்லாதவர்கள் அப்புறப்படுத்தி நம்ம நல்ல ஒரு ஆட்சியை நாம் அமைப்போம். அதற்கு தயாராகுங்களே என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், தயாராகுங்கள். இந்த ஒரு புத்தகம் நான் போட்டேன் போன மாசம், விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம். ஏன்னா அடிக்கடி முதலமைச்சர் சொல்றாரு விடியல் ஆட்சின்னு கேள்வி கேட்டு, விடியல் எங்கேன்னு அவர் கேள்வி கேட்டு புத்தகம் போட்டிருக்கேன். இந்த புத்தகத்துல நீங்க எல்லாம் படிங்க, ஆன்லைன்ல இருக்கு விடியல் எங்கேன்னு. இதுல என்னன்னா, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். 505 வாக்குறுதிகள். அதில் வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் முழுமையாக. ஆனா கேட்டா, நாங்க முதலமைச்சர் ஒரு நாள் சொல்றாரு, நாங்க 99% முடிச்சிட்டோம். சொன்னதே 99%. இன்னொரு நாள் அவருக்கு தெரியாம 92 சொல்றார். ஒரு நாள் 97 சொல்றார். இன்னொரு அமைச்சர் 82 சொல்றார். ஒரு அமைச்சர் 87 சொல்றார். மாத்தி அதனால ஒரு புத்தகமே போட்டுவிட்டேன். இதுல எவ்வளவு தெரியுமா? 505 வாக்குறுதியில வெறும் 66 தான் நிறைவேற்றிருக்கிறார்கள் முழுமையாக. அந்த 66 எத்தனை விழுக்காடுனா வெறும் 13 விழுக்காடு, 13% தான். 505ல 66னா வெறும் 13%, 13% தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா பேசுறது 99 விழுக்காடு நாங்க நிறைவேற்றிட்டு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த புத்தகத்துல எல்லாமே இருக்கு. 13%னா ஒரு எக்ஸாம்ல பாஸ் மார்க் எவ்வளவு? குறைஞ்சு ஜஸ்ட் பாஸ்னா 35. ஆனா இவங்க திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறாங்க? வெறும் 13 தான் எடுத்திருக்கிறாங்க. 13னா என்ன ஆகும்? ஃபெயில் ஆயிடும். திமுக ஃபெயில் ஆயிடுச்சா இல்லையா? ஃபெயிலான கட்சி ஆட்சிக்கு வரலாமா மறுபடியும்? வரக்கூடாதுயா, வர விடக்கூடாது. ஃபெயில் ஆயிடுச்சு, உனக்கு தகுதி இல்லை, நீ வீட்டுக்கு போ, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். மறுபடியும் ஏமாத்துவாங்க, வந்து பண மூட்டை எடுத்துட்டு வந்து ஏமாத்துவாங்க. அதெல்லாம் நீங்க ஏமாறாதீங்க. தமிழக மக்களே ஏமாறாதீங்க. இங்க நான் வந்தது உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரல, உங்ககிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரு புரட்சி நடக்கணும், அமைதி புரட்சி. நீங்க எல்லோரும் என் தம்பிகள், என் தங்கைகள், என் தாய்மார்கள், என் சகோதரிகள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், வணிக பெருமக்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், மீனவர்கள், மாணவர்கள் போன்ற அனைத்து சமுதாய மக்களும், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும், அனைத்து மொழியை சார்ந்தவர்களும், அத்தனை பேரும் நீங்கள் விழித்துக் கொண்டு ஒரு அமைதியான புரட்சியை நடத்துங்கள். இந்த திமுக என்ற திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துங்கள். இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க. ஒன்னே இந்த முடிவு எடுக்கணும். இன்னைக்கு என்ன முடிவுனா, வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கு எடுங்க. யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது, வரவே கூடாது. அந்த முடிவு இன்னைக்கு எடுங்க. யார் வரணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் நிச்சயமாக இந்த நல்ல முடிவை நீங்கள் எல்லோரும் எடுக்க வேண்டும் என்று இங்கே அன்போடு, பாசத்தோடு, எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்ககிட்ட தான் என்னால உரிமையா கேட்க முடியும். என் தம்பிங்கிட்ட, என் தங்கைகிட்ட தான் நான் உரிமையா கேட்க முடியும். உங்ககிட்ட நான் அந்த உரிமை உங்ககிட்ட எனக்கு இருக்கு, என்கிட்ட உங்களுக்கு இருக்கு. அதான் நான் சொன்னேன், நான் கொடுத்து வச்சுவேன். எனக்கு இவ்வளவு வேற யாருக்கும் இவ்வளவு தம்பிகளும் தங்கைகளும் கிடையாது. அந்த வகையில நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். அந்த வகையில நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த கொடுங்கோல், இந்த ஊழல் திமுக ஆட்சியை, சாராய திமுக ஆட்சியை, கஞ்சா திமுக ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, அரசு ஊழியர்களை ஏமாற்றிய திமுக ஆட்சி, வணிகர்களை ஏமாற்றிய திமுக ஆட்சி, மாணவர்களை ஏமாற்றிய திமுக ஆட்சி, கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை அகற்றுவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம். நன்றி. நன்றி உரை ஒன்றிய செயலாளர் பிரபு அவர். உரிமை மீட்க, தலைமுறை காக்க நடைபயணத்திற்கு வருகை தந்து நமக்கு உள்ளாம் சிறப்புரை ஆற்றிய நமது அன்பு தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் சின்னையா மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை கட்சி நிர்வாகிகளே, பாட்டாளி சொந்தங்களே, பத்திரிகை, ஊடக, காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.